இதுவும் இங்க பாருங்க, ஒரு டர்ட்டில் இருக்கு. இத தமிழ்ல கடலாமைன்னு சொல்லுவோம். இது பார்க்க எவ்வளோ அழகா இருக்குல்ல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இதோட ஓடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுவும் இங்க பாருங்க, ஜெல்லி ஃபிஷஸ். இது பார்க்க ஃப்ளோட்டிங் லைட்ஸ் மாதிரியே இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கோல்ட் ஃபிஷ். இங்க பாருங்க, இவ்வளோ நிறைய கோல்ட் ஃபிஷ் நம்மளை சுத்தி இருக்குன்னு. எனக்கு கோல்ட் ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டால்ஃபின். இந்த டால்ஃபின்ஸ் நம்ம டாக்ஸ் மாதிரி ரொம்ப கியூட். நம்ம கூட எப்பவுமே விளையாண்டுக்கிட்டே இருக்கும். இதுங்களால ரொம்ப நேரம் கடலுக்குள்ள இருக்க முடியாது. அதனால மூச்சு வாங்குறதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி கடலுக்கு மேல வரும். இங்க பாருங்க, ஒரு ஆக்டோபஸ் இருக்கு. இது பாருங்களேன், இதுக்கு எவ்வளோ கைகள் இருக்குன்னு. இதோட தலை இவ்வளோ பெருசா இருக்குல்ல. என் கண்ணு பார்க்க ஆக்டோபஸோட கண்ணு மாதிரியே இருக்குல்ல. இப்போ நம்ம பார்க்குற மீன் பேரு சீ ஹார்ஸ், அதாவது கடல் குதிரைன்னு சொல்லுவோம். இந்த சீ ஹார்ஸ் ரொம்ப குட்டியா இருக்கும். அதோட முகம் பார்க்கறதுக்கு உண்மையான குதிரை மாதிரியே இருக்கும். இதுவும் இந்த பெரிய ஃபிஷ்ஷோட பேரு ப்ளூ வேல். வேல்ஸ் கடல்ல நம்ம ரொம்ப அதிகமா பார்க்க முடியாது. அதை எப்பயாச்சும் ஒரு தடவை தான் பார்க்க முடியும். எனக்கு இது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அடுத்த மீனை பத்தி இப்ப பார்க்கலாமா? இதோ இங்க பாருங்க, இதுக்கு பேரு பஃப் ஃபிஷ். இதோட முகம் எவ்வளோ புஸ்ஸுன்னு இருக்குல்ல. எனக்கு இந்த பஃப் ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? சரி வாங்க அடுத்த மீன் பத்தி பார்க்கலாம். இதோ இந்த மீன் பேரு சீ லயன், அதாவது கடல் சிங்கம்னு அர்த்தம். இதோட முகம் பார்க்கறதுக்கு லயன் மாதிரியே இருக்கும். அதனால தான் இதை சீ லயன்னு சொல்றோம். இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஏஞ்சல் ஃபிஷ். அதுவும் அங்க பாருங்க, எவ்வளோ ஏஞ்சல் ஃபிஷ் இருக்குன்னு. அது ஒயிட் கலர்ல எவ்வளோ அழகா மின்னதில்ல. இப்போ நம்ம கடைசியா பார்க்க போற ஃபிஷ் பேரு பேரட் ஃபிஷ். இதோட வாய்ப்பகுதியை பாருங்களேன், பார்க்க பேரட்டோட பீக் மாதிரி இல்லை. இது பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு நம்ம கடலுக்கடியில வந்து டர்ட்டில், டால்ஃபின், சீ லயன், சீ ஹார்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அழகான கடலை சுற்றி பார்க்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.